எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி மக்களுக்கு ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ், ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன், அதை திருப்பியும் இன்றைக்கி நம்ம ரீகால் பண்ணுறோம், ரீகலெக்ட் பண்ணுறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, அதாவது துணி மிஷினில் ஓடும்போது கட் ஆகுதுங்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த கட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரே மூட்டைக்குள்ளே இருக்கிற துணியை கீழே கொட்டி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இந்த துணியோட சைஸு பாருங்கள். ரெட்டை, இந்த துணி ரெட்டை. சரிங்களா? இது ஒத்தையாக மடிச்சிருக்கிறாங்க. இது இந்த பொசிஷனில் இருங்க, இதை தனியாக பிரித்து காட்டிடுறேன். மக்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் முழுக்க டீட்டெயில்ஸ் இருக்க போகுது. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போது இந்த துணி பார்த்தீங்கன்னா ரெட்டை. ஓகேங்களா? ரெட்டையாகவே இதோட இன்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எண்டில் 2 இன்ச்சில் ஆரம்பித்து சென்டரில் 2.5 இன்ச் வரைக்கும் இன்னொரு எண்டில் 1 இன்ச்சில் முடியுது. புரியுதுங்களா? ஸோ இப்போது இதை அப்படியே டபுளாக விரிக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த துணியை ரெட்டையாக விரிச்சிட்டோம். பார்த்தீங்களா? இந்த மடிப்பு ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஒத்தையாக மடித்து வச்சுருந்தாங்க. இப்போ இதை ரெட்டையாக விரிச்சிட்டோம். இப்போ இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1, 2, கிட்டத்தட்ட 4 இன்ச்சு பக்கம் வருது. இதுவே பார்த்தீங்கன்னா கடைசி ஆக இதோடைய அகலம் எவ்வளோ வருது? 2.25 இன்ச்சு வரும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அல்லது 3 இன்ச்சு பக்கம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் ஜட்டி பனியன் தயாரிக்கிறாங்க இல்லையா? பனியனு, லெக்கின்ஸு, டிஷர்ட்டு இதெல்லாம் தயாரிக்கும் போது அவங்களுடைய பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இந்த துணி முழு அகலமாக இருக்கிற துணியை வெட்டுவாங்க. அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவாங்க. இப்போது அந்த பேட்டர்னுக்காக துணியை வெட்டும்போது ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சிறுசாகவும் தான் இருக்கும். அப்போது இது கட்டிங் வேஸ்ட். இதில் என்ன சைஸ் வருதோ அதைத்தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். எனக்கு இந்த சைஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்க முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் எனக்கு 1 அடி வேணும் சார், மினிமம் எனக்கு 3 இன்ச் அகலம் வேணும் சார் அப்படின்னு கேட்டு நம்ம ஆர்டர் பண்ணி துணியை வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சைடு அட்லீஸ்ட் 3 இன்ச் அகலம் வருதா, மொத்தம் மினிமம் 1 அடி வருதா அப்படின்னு தான் பார்த்து நம்மளுக்கு துணி எடுத்து போடுவாங்களே தவிர, இந்த எண்டிலிருந்து இந்த எண்டு வரைக்கும் 3 இன்ச் அகலம் வர மாதிரி துணி எடுக்கணும்னா சத்தியமாக நம்ம துணியை எடுக்க முடியாது. நீங்களே நேரில் திருப்பூரில் போய் எடுத்தாலும் வெளியே போயா குடோன் விட்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் கேட்டிங்கன்னா புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் எதார்த்தம். மினிமம் கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம துணி கொடுக்குறோம். அப்போ இந்த ஒரு துணியை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், அதே மூட்டையில் தான் இந்த துணியும் கிடக்குது. எல்லாமே ஒரே மூட்டையில் வர்றது தான். நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ இன்னொரு துணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடில் கிட்டத்தட்ட 3 இன்ச் அகலம் வருது. ஓகேங்களா? சென்டரில் வரும்போது 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதுவே இன்னொரு லாஸ்ட்டுக்கு வரும்போது துணியை பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 1 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ உங்களுக்கு நான் இதோட துணியை வெட்டி நான் உங்களுக்கு அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்புனா இந்த துணியெல்லாம் யார் பிரிப்பா சொல்லுங்கள்? இப்போ இந்த இடம் கிட்டத்தட்ட 3 இன்ச் அகலம் வரைக்கும் கரெக்டாக ஓடும். 2 இன்ச்சுக்கு வரும்போது துணி உங்களுக்கு கட் ஆயிரும். சரிங்களா? அப்போது 2 இன்ச்சுக்கு வரும்போது நம்ம மிஷினோடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக கட் ஆகியே தீரும். அப்படி கட் ஆகக்கூடாதுன்னா ஸ்பீடை குறைக்கணும். ஸ்பீடை குறைச்சா ப்ரொடக்ஷன் வராது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று பிணைஞ்சது. முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி உதைக்குது அப்படிங்கன்னு கழுதைக்கு உதாரணம் சொல்லுவாங்க. கழுதை முன்னாடி போனோம்னா கடிச்சு வச்சிரும், பின்னாடி போய் நின்னோம்னா எட்டி உதைச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் 2 இன்ச்சுக்கு அகலம் கம்மியாகுதுன்னு மிஷினோட ஸ்பீடை குறைச்சோம்னா ப்ரொடக்ஷன் வராது. ப்ரொடக்ஷன் வேணும்னு மிஷினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா துணியோட அகலம் கம்மியாகும் போது துணி நூல் கட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் யதார்த்தம். ஸோ இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி அகலம் கம்மியாகி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கையில் பிரிச்சுக்கோங்க. எது வரைக்கும் மிஷினில் ஓடுதோ ஓடட்டும். இதுக்கப்புறமும் தளவு பிரித்து விட்டு பாருங்கள். நல்லா ஓடிச்சுன்னா சில துணி ஓடிடும், பிரிஞ்சு வந்துடும். கடைசி வரைக்குமே 1 இன்ச்சாக இருந்தாலுமே சில துணியெல்லாம் நல்லா பிரிக்க வரும். அப்படி வரலைன்னா அதை கையில் பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்ட வீடியோலே சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள், உள்ள ஃபஸ்ட்டு அந்த ப்ரோட்டோடைப் மிஷின் வந்தப்பவே இதெல்லாம் நம்ம R&D பண்ணி சொல்லியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லாதனால தான் இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போது அந்த விளக்கத்தையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் ரீசன். துணி கட் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது சில துணி டையிங் ஹெவியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃபைன் துணி தான். ரிப்பு அந்த மற்ற ஐட்டம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். சிலருக்கு ரிப்புக்கும் ஃபைனுக்குமே வித்தியாசம் தெரியறதில்ல. ரிப்பு அப்படின்னா, அதாவது கிளியராக சொல்லணும்னா, ஃபைன் துணியை தவிர மீதி எல்லா துணியுமே ஒரு சைடு மட்டும்தான் உங்களால் தளவு பிரிக்க முடியும்.
ஃபைன் துணி மட்டும்தான் 2 சைடும் தளவு பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் தளவு பிரிக்கலாம், அந்த பக்கம் தளவு பிரிக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு அனுப்புறது எல்லாமே ஃபைன் துணி தான். ஃபைன் துணியை தவிர வேறு எந்த துணியும் வராது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம துணியை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தயவுசெஞ்சு இந்த வேலையில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் வந்து மற்ற கம்பெனி மாதிரி வந்து இதில் வந்து பொய்யும் பெறட்டுன்னு சொல்லியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நேரில் வாங்க. நேரில் வராமல் மிஷின் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தடுமாறுவீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. துணி தான் மூட்டை மூட்டையே கிடக்குது. எந்த துணி வேணாலும் நீங்கள் எடுத்து தளவு பிரித்து ஓட்டி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ட்ரைனிங் எடுங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படி எடுத்து பார்த்துட்டு இந்த வேலையை எப்படி செய்கிறதுங்கிற நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யுங்க.